පැමිණ සිටින හැම දෙනාම යේසුස් වහන්සේගේ ශුද්ධ නාමයෙන් ඉතා ආදරෙන් මම පිළිගන්නවා. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். ඒ වගේම තමයි අපගේ YouTube සජීවී විකාශය තුල වගේම Facebook සජීවී විකාශය තුලත් අපි සමග සම්බන්ධ වෙන්නව හැම දෙනාම ඉතාමත්ම ආදරෙන් அதே පිළිගන්නවා. போல ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். මම අද දවසේ සභාව ඔබ සමග බෙදා ගන්න කැමති වැපිරීම ගැන. நான் இன்றைய நாளிலே சபையை உங்களோடு பேச விரும்புகிறேன் விதைக்கிறதை குறித்து. මේක කොයි ආකාරයේ වැපිරීමක්ද කියනවා නම් මගේ මාතෘකාව තමයි සාක්ෂිය වපුරන්න. எந்த விதமான விதையை நான் பேசுகிறேன் என்றால் இன்றைய நாளிலே சாட்சியை விதைப்பது. අපි වසරක් අවසන් වෙලා තව වසරකට අඩිය තියලා තියෙනවා. நாங்கள் ஒரு வருடம் முடிந்து ஒரு புதிய வருடத்திலே காலை வைத்திருக்கிறோம். අපි කැමති මුදල් වපුරන්න. நமக்கு விருப்பம் பணத்தை விதைப்பதற்கு. ඒ වගේම තමයි අපි කැමති දෙවියන් වහන්සේ උදෙසා යමක් ක්‍රියාවෙනුත් වපුරන්න. அதே போல்தான் தேவனுக்காக நம்முடைய கிரிகையிலும் விதைப்பதற்கு விருப்பமாக இருக்கிறோம். වැපිරීම කියනකොට අපි එක දෙයක් සභාවක් විදියට තේරුම් ගන්න අවශ්‍යයි. நாங்கள் சபையாக இருந்து விதைக்கிறை குறித்து ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அவசியம். යේසුස් වහන්සේව පිළිගත්ත හැම කෙනෙකුගේම ජීවිතේ වැපිරීම කියන එක අනිවාර්යයෙන්ම තියෙන්න ඕන. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விதை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு යේසුස් காரியம். වහන්සේව ගත්තා නම් උන්වහන්සේ තමන්ගේ ජීවිතේම ඔබ වෙනුවෙන් වැපිරුවා. இயேசு கிறிஸ்துவை எடுத்துப்பீர்களானால் அவருடைய வாழ்க்கையை நமக்காக விதைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ කුරුස පූජාව ගත්තා නම් උන්වහන්සේගේ මුළු ශරීරය රුධිරය ඔබ වෙනුවෙන් උන්වහන්සේ සම්පූර්ණයෙන්ම වැපිරුවා. அவருடைய சிலுவை மரணத்தை நினைத்தால் அவருடைய உயிரையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்காக விதைத்திருக்கிறார். අදටත් දසදහස් ගණන් මිනිස්සු උන්වහන්සේව සොයාගෙන උන්වහන්සේ වෙතට එනවා. ඇයිද කියනවා නම් උන්වහන්සේ බීජයක් විදියට වසර 2000කට කලින්ම තමන්ගේ ජීවිතය මිනිස්සු දෙසා වපුරලා ඉවරයි. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். ஏனென்றால் அவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக அவருடைய உயிரையே விதைத்திருக்கிறார். වැපිරීම කියනකොට අපි සභාවක් විදියට තේරුම් ගන්න ඕන කාරණේ තමයි விதைக்கிறது என்பதை குறித்து நாங்கள் சபையாக இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான். වපුරන බීජයට අපි නැවත වාරක් අස්වැන්න බීජයක් විතරක් ලබා ගන්නෙ නැහැ. நாங்கள் விதைக்கிற விதைக்கு அறுவடையை விதையை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. බීජයක් වපුරලා බීජයක් කපා ගන්නෙ නැහැ. நாங்கள் விதையை விதைத்து விதையை அறுப்பதில்லை. ඒක හරියට කොහොමද කියනවා නම් අපි එකක් වපුරලා එකක් කපා ගන්නෙ නැහැ. அது எப்படி சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் ஒன்றை விதைத்து ஒன்றை அறுப்பதில்லை. ඔබ වපුරන මිනිස්සෙක් නම් ඔබ දන්නවා ඔබ එකක් වැපුරුවා නම් ඒකට ඔබ නැවත කී ගුණයක් කපා ගන්නවද? நீங்கள் விதைக்கிற மனிதராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றை விதைத்தால் அநேக மடங்கு நீங்கள் அறுத்துக் கொள்வீர்கள். බයිබලයේ උදාහරණ කියනවා එකෙන් 30ක් 60ක් 100ක් නැත්නම් 30 60 100 කියලා තුන් ආකාරයකට කපා ගැනීමක් ගැන බයිබලයේ කතා කරනවා. வேதத்திலே உதாரணமாய் கூறப்படுகிறது 30 60 90 என்று 3 விதமான அறுவடையை குறித்து பேசுகிறது. එහෙනම් අපි දන්නවා අපි එකක් වැපුරුවා නම් 30ක් කපා ගන්නටත් පුළුවන්. ஆனால் நமக்கு தெரியும் நாங்கள் ஒன்றை விதைத்தால் 30 அறுவடை செய்து கொள்ள முடியும். 60ක් නැත්නම් 60ක් කපා ගන්නත් පුළුවන්. 60ஐயும் நாங்கள் அறுவடை செய்து கொள்ள முடியும். 100ක් කපා ගන්නත් පුළුවන්. 100க்கு விதமாக அறுவடை செய்து கொள்ள හැම முடியும். විටම වපුරන දෙයට වඩා අස්වැන්නක් අපේ ජීවිතයට නැවත පෙරලා එනවා. எப்பொழுதுமே நாங்கள் விதைக்கிறதை பார்க்கிலும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து வருகிறது. මොකක්ද මේ සාක්ෂිය වපුරන්න කියන්නේ? என்ன இந்த சாட்சியை விதைக்கிறது என்பது என்ன? හැමෝටම මේ වසර නව වසරක්. ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. ඉතින් දෙවියන් වහන්සේ මේ වසර මුලම නැත්තම් ප්‍රථමයෙන්ම උන්වහන්සේ මතක් කරනවා ඔබගේ ජීවිතේ ඔබ මේ වසරේ දෙවියන් වහන්සේ උදෙසා සාක්ෂිය වපුරන අයව සිටින්න ඕන. இந்த வருடத்திலே முதலாவதாக தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். இந்த வருடத்திலே உங்களுடைய சாட்சியை முதலாவதாக நீங்கள் விதைக்க வேண்டும். බොහෝ පුද්ගලයෝ ඉන්නවා යේසුස් වහන්සේව පිළිගත්ත අලුත அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிய காலத்தில். අද මොනවද දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ කරන්නේ? නැත්තම් අද මොනවද යේසුස් වහන්සේ මගේ ජීවිතේ කරන්නේ කියලා උන්වහන්සේගේ ක්‍රියාවට උන්ට ලොකු පිපාසයක් තියෙනවා. அவர்கள் தேவன் இன்றைய நாளிலே எனக்காக என்ன கிரியை செய்ய போகிறார் என்பதில் ஒரு அநேக வாஞ்சைகள் இருக்கும். ඒ වගේම තමයි යම් දෙයක් දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ ජීවිතේ කළා නම් ඒක ඒගොල්ලෝ ටක් ගාලා අනික් අයත් එක්ක සාක්ෂියක් විදියට බෙදා ගන්නවා. ஒரு காரியத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்தார், அதை ஒரு சாட்சியாக மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்வார்கள். ඒ ආකාරයට ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ලොකු ජොලිතකමක් මේ මුල් කාලය තුල තිබෙනවා. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அவர்களுடைய இருக்கும். නමුත් කාලය
කාලයක් ස්වාමින් වහන්සේ තුලින් ඒගොල්ලෝ එහෙමම වර්ධනය වෙලා යන්න அவர்கள் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வளர்ச்சி அடைந்து தேவனோடு செல்லும்போது ඒගොල්ලන්ගේ ජීවිතේ යම් ස්ථානයකට ඉහළ මට්ටමකට ඒගොල්ලෝ එනවා. உயர்வான ஒரு மட்டத்துக்கு அவர்கள் வருவார்கள். නමුත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව ගැන සාක්ෂි දැරීම සමහර අයගේ ජීවිතේ අඩු වෙන්න පටන් ගන්නවා. ஆனால் தேவனுடைய கிரியை குறித்து சாட்சி கொடுப்பதில் அநேகருடைய வாழ்க்கையிலே அது குறைவுபடுகிறது. කී දෙනෙක්ට මම මේ කියන එක ඇත්තද නැත්තද? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது உண்மை என்று சொல்லுகிறீர்கள்? සමහර වෙලාවට සාක්ෂි දැරීම අපේ කටින් අඩු වෙන්න පටන් ගන්නවා. මොකද අපි දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය හොඳට භුක්ති විඳලා කාර්ය බහුල වෙන්න පටන් ගන්නවා. நம்முடைய நாவிலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அவருடைய அற்புதங்களை சொல்வது குறைவாகும். நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடி. නමුත් ඔබ දන්නව නම් මේ සාක්ෂි දැරීමේ බලය කොයි වගේද කියලා? ஆனால் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இந்த சாட்சி கொடுப்பதில் வல்லமை என்னவென்றால் මේ සාක්ෂිය වැපරීමේ බලය ඔබ දැනගන්නවා නම් இந்த சாட்சியை விதைக்கிறதில் உள்ள வல்லமையை நீங்கள் தெரிந்து கொண்டால் මේකට ඔබට වියදම් වෙන්නේ නැහැ සාක්ෂිය වපුරන්න. இந்த சாட்சியை நீங்கள் சொல்லுவதற்கோ விதைப்பதற்கோ எந்த சிலவும் ஏற்படாது. ලංකාවේ රජය අපගේ ආදායමට ඒගොල්ලෝ ගහනවා ටැක්ස් එකක්. இலங்கையிலே நமக்கு வருகிற வருமானத்திலே அவர்கள் නේද? ටැක්ස් එක. வரி எடுக்கிறார்கள். එතකොට ඒ බද්ද අපි ආදායම උපයන ආකාරයට අනිවාර්යයෙන්ම බද්ද කොටසක් අපි රජයට ගෙවන්න ඕන. நாங்கள் சம்பாதிக்கிற விதத்திலே நாங்கள் வரி கட்ட வேண்டும் அரசாங்கத்துக்கு. නමුත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ඔබ සාක්ෂි දරනකොට ටැක්ස් ගහන්නේ නැහැ. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் சாட்சி சொல்வதற்கு வரி எடுப்பதில்லை. බද්දක් නැත්තම් ටැක්ස් එකක් ඔබගේ සාක්ෂිය තුලින් ඔබගේ ජීවිතේ යම් කොටසක් අයින් වෙන්නේ නැහැ. உங்களுடைய சாட்சியிலே வரி எடுக்கப்படாது. ඉතින් අපගේ ජීවිතේ අපි සාක්ෂි දැරීම තුලින් වර්ධනය වෙන්න අවශ්‍යයි. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி கொடுப்பதில் வளர அவசியமாக இருக்கிறது. මේ සාක්ෂිය වැපරීමේ බලය සහ වටිනාකම ඔබ දන්නව නම් நீங்கள் இந்த சாட்சியை விதைப்பதில் உள்ள මේකේ වටිනාකම සහ බලය ඔබ දැනගන්නව නම් வல்லமையையும் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் ඔබගේ ජීවිතේ ඔබ මේ වසරේ පළවෙනියටම කරන්නේ උන්වහන්සේ උදෙසා සාක්ෂි දරන්න ඔබ පටන් ගන්න. நீங்கள் இந்த வாழ்க்கையில முதலாவதாக செய்கிறது அவருக்காக சாட்சி கொடுப்பது. සභාවක මනුෂ්‍යන්ගේ සාක්ෂි දැරීම අඩු වෙන්න சிலருடைய வாழ்க்கையிலே சாட்சி கொடுப்பது குறைய குறைய ඒ සභාව වර්ධනය වෙන එක පිරෙන එක අඩු වෙන්න පටන් ගන්නවා. சபை வளருவதையும் நிரம்புவதும் குறைவுபடுகிறது. සාක්ෂි දැරීම ඔබට මහා ලොකු අමාරු කාරණාවක් නොවේ. சாட்சி கொடுப்பது ஒரு கடினமான காரியம் அல்ல. ඔබ වචනේ බැලුවා නම් දෙවියන් වහන්සේ උදෙසා ඔබගේ සාක්ෂි දැරීම අනිවාර්යයෙන්ම ඔබ කළ යුතුව நீங்க තිබෙනවා. வார்த்தையில் பார்த்தால் தேவனுக்காக நீங்கள் சாட்சி கொடுப்பது மிகவும் முக்கியமான காரியம் ஒன்று. මේ වැපිරීම ගැන ගත්තා නම් අපි බලමු ගලාති 6:7 මොනවද කියන්නේ? இந்த விதையை குறித்து பார்க்கும்போது கலாத்தியர் 6:7 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ගලාති 6 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். නොරැවටෙන්න දෙවියන් වහන්සේට සරදම් කරන්නට කාටවත් බැරිය. මක්නිසාද මනුෂ්‍යෙක් තමා වපුරන දෙයම කපාගන්නේය. හරි. 8 වෙනි පදයත් කියවන්න එහෙමම. ඒ හැටියට තමාගේ මාංශය සඳහා වපුරන්නා මාංශයෙන් කුණුවීම කපාගන්නේය. ආත්මයන් වහන්සේ සඳහා වපුරන්නා ආත්මයන් වහන්සේගෙන් සදාකාල ජීවනයේ කපාගන්නේය. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். හරි. දැන් බලන්න මේ වැපිරීම ගැන කියනකොට இந்த விதையை குறித்து பேசும்போது ගලාති පොතේ කතා කරනවා මාംශයට වැපිරීම සහ ආත්මයට වැපිරීම. இந்த கலாத்தி புத்தகத்திலே ஆவிக்குரிய விதையையும் மாம்சத்துக்குரிய விதையையும் பற்றி பேசப்படுகிறது. එහෙමත් නැත්නම් පවතින දේට වැපිරීම සහ සදාකාලික දේට වැපිරීම. இப்பொழுது இருக்கிற விதைக்கும் சதா காலத்தின் விதையை குறித்தும் பேசப்படுகிறது. සමහරවිට දැන් පවතින දේ తాවකාලිකයි. ඒක ඉවර වෙන්න පුළුවන්, නැති වෙන්න පුළුවන්. இப்பொழுது இருக்கிறது தற்காலிகமானது, அது அழிந்து போக முடியும். නමුත් සදාකාලික දේ කවදාකවත් අපගේ ජීවිතෙන් නැති වෙන්න යන්නේ නැහැ. ஆனால் சதா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிய போவதில்லை. ඒ වගේම වැපිරීම කියන එක අපට දැන් පවතින తాවකාලික දේට වපුරන්නත් පුළුවන්. விதை என்னும் போது இப்பொழுது தற்காலிகமாக இருக்கிற காரியத்துக்கும் விதைக்க முடியும். නමුත් සදාකාලික දේටත් අපිට වපුරන්න පුළුවන්. அங்க சதா காலத்துக்கும் நாங்கள் விதையை விதைக்க முடியும். සභාව මම ඔබට කියන්න කැමතියි ඔබ සදා කාලයට අයිති දෙයක්. நான் சபையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சதா காலத்துக்கு சொந்தமானவர்கள். ඔබ සදා කාලයට අයිති දෙවියන් වහන්සේගේ දරුවා. நீங்கள் சதா காலத்துக்கு சொந்தமான தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். එතකොට ඔබ දැනගන්න ඕනේ ඔබට తాවකාලිකව
මේ පොළවේ ජීවිතය විතරක් නෙවෙයි. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது தற்காலிகமாக இருக்கிற இந்த பூமியின் வாழ்க்கை மாத்திரம் அல்ல. ඔබ සදාකාලයට හරියන විදියට ඔබගේ ක්‍රියාව වෙනස් කරගන්න ඕන. நீங்கள் சதா காலத்துக்கு வாழும்படியாக உங்களுடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். දැන් වැපරීම ගැන ඔබට දෙවියන් වහන්සේ කියනවා விதை குறித்து தேவன் உங்களுக்கு கூறுகிறார், ඔබ රැවටෙන්න එපා. நீங்கள் ஏமாற வேண்டாம். ඔබට බෑ දෙවියන් වහන්සේත් එක්ක විහිළු කරන්න. உங்களுக்கு முடியாது தேவனோடு விளையாடுவதற்கு. කොහොමද මනුස්සෙක් දෙවියන් වහන්සේත් එක්ක විහිළු කරන්නේ නැත්නම් සරදම් කරන්නේ? எப்படி மனிதன் தேவனோடு கூட விளையாடுகிறான்? යම් කෙනෙක් සිතනවා නම් ஒருவன் நினைத்தால், මම යහපත වපුරලා යහපත කපා ගන්නවා. நான் நல்லதை விதைத்து நல்லதை அறுத்துக் கொள்வேன், ඒක ඒ මනුස්සයාගේ ජීවිතේ යහපත්ව තිබෙනවා. அது அவனுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே இருக்கிறது. ඒ පුද්ගලයා රැවටෙන්න යන්නේ නැහැ. அவன் ஏமாறப் போவதில்லை. යම් කෙනෙක් සිතනවා නම් මම අයහපත විපරුවට මට දෙවියන් වහන්සේ යහපත විතරයි කරන්න කියලා. ஒரு மனிதன் நினைப்பானான் இருந்தால், நான் தீமையை விதைக்கும் போது கர்த்தர் எனக்கு நன்மையை அறுவடை செய்வார் என்று, ඒ පුද්ගලයා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ රැවටෙන්න යනවා. அந்த மனிதன் தேவனுக்கு முன்பதாக ஏமாறப் போகிறான். නමුත් දෙවියන් වහන්සේව ඔහුට රවටන්න බෑ. ஆனால் தேவனை அவனுக்கு ஏமாற்ற முடியாது. ඔබගේ යහපත් සාක්ෂිය ගත්තා නම් உங்களுடைய நல்ல சாட்சியை எடுத்துக்கொண்டார், මේ සාක්ෂිය කාරණා දෙකක් විදියට වපුරන්න පුළුවන්. இந்த சாட்சியில 2 காரணங்களிலே விதைக்க முடியும். ඔබ මතක තියාගන්න ගලාති පොතේ කියනවා දෙවියන් වහන්සේව ඔබට රවටන්න බෑ. கலாத்தி புத்தகத்திலே கூறப்படுகிறது, தேவனை உங்களால் ஏமாற்ற முடியாது. ඔබට දෙවියන් වහන්සේට විහිළු කරන්න නැත්නම් සරදම් කරන්න බෑ. දෙවියන් වහන්සේට විහිළු කරන්න බෑ. தேவனோடு உங்களுக்கு விளையாட முடியாது. එතකොට ඔබ දැනගන්න ඕනේ ඔබ වපුරන යහපත් සාක්ෂිය නැවත ඔබට පෙරලා එන්න යනවා. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் விதைக்கிற நல்ல சாட்சி மீண்டும் உங்களுக்கு திரும்பி வரப்போகிறது. ඒ සාක්ෂිය තුලින් ඔබව මහිමයට පත් වෙන්න යනවා. அந்த சாட்சி கூடாக நீங்கள் மகிமை பெற போகிறீர்கள். ඔබට ප්‍රතිඵලයක් එන ලාභයක් එන දෙයක් නම් ඔබ ඒක අතාරිනවද? உங்களுக்கு லாபம் வருகிற காரியமாக இருந்தால் அதை நீங்கள் விட்டு விடுவீர்களா? නේ ගෘහණිය ඔයගොල්ලෝ ගෙවල් වල ඉන්න අය දන්න ඔයගොල්ලෝ අතු ගන්නවා. வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், நீங்கள் வீடை சுத்தப்படுத்துவீர்கள். අතු ගන්නවද? நீங்கள் வீடை கூட்டுகிறீர்களா? ඔබ අතු ගන්නව නේ? நீங்கள் கூட்டுகிறீர்கள். කී දෙනෙක්ට දැන් ඔබගේ අතු ගෑමේ ඉතිහාසය තුල නේද ඔබ කාලයක් දැන් අතු ගාගෙන යනවනේ. உங்களுடைய கூட்டுகிற அந்த வரலாற்றிலே நீங்கள் அநேக காலங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ඔබට බිම වැටිච්ච කාසි නැත්තම් මුදල් ඔබට අතු ගන්නකොට හම්බ වෙනවද? நீங்கள் கூட்டிக் கொண்டிருக்கும் போது கீழே விழுந்த ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கும். මට සෑහෙන්න හම්බ වෙනවා. எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. විශේෂයෙන්ම කාසි හම්බ වෙනවා. சிறிய காசு கிடைத்திருக்கிறது. මේ 750ක් නෙමේ රුපියලක් නේ. ඔන්න ඔය අතු ගාලා දානවා කියලා ටුස් ගාලා ඔබ අතු ගාලා විසික් කරනවද? ₹1 தானே என்று நீங்கள் கூட்டி வீசி விடுவீர்களா? එහෙමත් නැත්තම් මේකත් සල්ලිනේ කියලා ඔබ ටිකක් මහන්සි වෙලා දෙකට නැමිලා නැගිටලා ඒක අරගෙන ඒක කැටයකට නැත්තම් යම්කිසි භාජනයකට ඔබ අයින් කරනවද? அப்படி இல்லாவிட்டால் இது ஒரு பணம் தானே என்று நீங்கள் குனிந்து அந்த காசை எடுத்து சேகரித்து வைப்பீர்களா? ඔබ දැනගන්න ඕනේ මුදල් අපි ගරු කරනවා නම් நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பணத்தை நீங்கள் மதிப்பீர்களானால், මුදල් වලට අපි ගරු කරනවා නම් நாங்கள் பணத்தை மதிக்கிறவர்களாயிருந்தால், මුදල් අපිව ගරු කරනවා. பணம் நம்மளை மதிக்கும். ඒ වගේම තමයි ඒ වැටිලා තියෙන මුදල ගරු කරලා අපි ඒක අරගෙන අරන් තියනවා නම් அந்த விழுந்து கிடந்த அந்த பணத்தை நாங்கள் எடுத்து மதித்து அதை எடுத்து வைப்போமா இருந்தால், නැවත වාරයක් අපි ඒකෙන් දෙවියන් වහන්සේ දකිනවා මුදල් ආශිර්වාදය ඔබ වෙතට එන්න යනවා. தேவன் காண்கிறார், பணத்தின் ஆசீர்வாதம் உங்களிடத்துக்கு வரப்போகிறது. සමහර අය මුදලට ගරු කරන්නේ නැති නිසා තමයි එයාගේ ජීවිතේ හිඟකම තිබෙන්නේ. அநேகருடைய வாழ்க்கையிலே பணத்தை மதிக்காததினால் தான் அவருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறது. ඒ වගේම තමයි යම් වටිනා දෙයක් අපි දැක්කනම් අපේ ජීවිතේට ඒක හසු වුණා නම් நம் பெருமதியான ஒரு காரியத்தை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காண்போமா இருந்தால், අපිට ලාභයක් එන දෙයක් අපිට ලැබුණා නම් நமக்கு லாபம் வருகிற ஒரு காரியம் நமக்கு கிடைக்குமா இருந்தால், අපි කවදාකවත් ඒ ලාභය අත්හරින්න යන්නේ அந்த නැහැ. லாபத்தை நாங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டோம். ඒ වගේම තමයි அதே போல்தான் සාක්ෂි දැරීම ඔබගේ ජීවිතේ ලාභයක්. சாட்சி கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லாபமாயிருக்கிறது. ඔබ සාක්ෂිය වැපරුවා නම් ඔබ ලබා ගන්නට යන්නේ සදා කාලේ උදෙසාම යහපත් අස්වැන්නක්. நீங்கள் சாட்சியை விதைக்கும் போது சதா காலத்தில் உள்ள அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். කී දෙනෙකුට ආමෙන් කියන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? මම ආකාර දෙකක් ඔබට කියලා දෙන්නම් සාක්ෂි දරන්න. நான் 2 விதமான காரியங்களை சொல்லுகிறேன் சாட்சி கொடுப்பதை குறித்து. මේ දේශනාව තුලින් සභාවට දෙවියන් වහන්සේ කතා කරන ඔබ කට ඇරලා සාක්ෂි දරන වර්ෂයක් විදිහට මේ වර්ෂේ මාරු වෙන්න අවශ්‍යයි. இந்த சபைக்கு கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் சாட்சி நாவுகளை திறந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வருடமாய் மாறப்போகிறது. මේකෙන් මේ සාක්ෂි දැරීම තුලින් ඔබගේ ජීවිතේට දෙවියන් වහන්සේ ආශිර්වාදය සහ යහපත උන්වහන්සේ නිදහස් කරන්න මේ අවුරුද්දේ බලාගෙන ඉන්නවා. இந்த சாட்சியை நீங்கள் கொடுக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மையும்
அனுபவிப்பதற்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். මම ඔබට පැහැදිලි කරන්නම් කොයි විදියටද දෙආකාරයෙන් නැත්නම් ආකාර දෙකකින් සාක්ෂි දරන්නේ. நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் எந்த விதமாக இரண்டு விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியும். අපි මේ කාරණා දෙක බලලා බයිබල් පදයට යන්න යනවා. நாங்கள் இரண்டு காரியங்களை பார்த்து நாங்கள் வேத வாசனத்துக்கு செல்ல போகிறோம். පළවෙනියටම තමයි ඔබගේ හදවතේ තියෙන්න ඕනේ සුභාරංශයේ සාක්ෂිය. உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் சுவிசேஷத்தின் சாட்சி. සුභාරංශි කියන්නේ මොකක්ද? சுவிசேஷம் என்றால் என்ன? යේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් ජීවිතය දුන්නු ආකාරය. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வாழ்க்கையை கொடுத்த உயிரை கொடுத்த பிரகாரமாக යේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් ශරීරය කඩලා රුධිරය වගුරලා ඔබව ධර්මිෂ්ඨකමට මිලේට ගත්ත ආකාරය. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை உடைத்து ரத்தத்தை சிந்தி உங்களை நீதிமானாய் மாற்றின காரியத்தை පාපෙන් සාපෙන් යක්ෂගේ බන්ධනෙන් ඔබ නිදහස් වුණු ආකාරය. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசிடமிருந்து உங்களை விடுவித்ததையும் උන්වහන්සේව හදවතට පිළිගත්තන් පස්සේ ඔබගේ ජීවිතයේ ඇති වුණා වූ වෙනස. அவரை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து කී දෙනෙක් කියනද යේසුව හදවතට පිළිගත්තන් පස්සේ මගේ ජීවිතය වෙනස් වුණා? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கை மாறியது? නේද? සමහර අයගේ ජීවිතේ විතරක් නෙමෙයි හැමදේම වෙනස් වුණා නේ යේසුස් වහන්සේ පිළිගත්තන් පස්සේ. மற்றவருடைய வாழ்க்கையை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அநேக காரியங்கள் மாற்றம் அடைந்தது. ඔබට ප්‍රේම කරන යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ඔබ අනික් අයට සාක්ෂි දරන්න ඕනේ. ඒක නම්බර 1. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து அன்பு பாராட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக නම්බර 2 තමයි இரண்டாவது காரியம் ඔබගේ ජීවිතේ ක්‍රියා කරන වචනය ඔබ සාක්ෂි දරන්න ඕන. உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற வசனத்தை நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். සභාව හොඳට ඇහුම්කන් දෙන්න. මේක තමයි ඔබ පටලව ගන්න අවශ්‍ය නැති කාරණය. சபையை மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் தடுமாற கூடாத ஒரு காரியம் இதுதான். ඔබ මේක පටලව ගන්න එපා. இதை நீங்கள் தடுமாறிக் கொள்ள வேண்டாம். පළවෙනියට කිව්වා සුභාරංශී සාක්ෂිය ඔබ දරන්න ඕන. முதலாவதாக சுவிசேஷத்தின் சாட்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள ඒ வேண்டும். වෙනුවෙන්ම දෙවියන් වහන්සේ ඔබව ආශිර්වාද කරලා තියෙනවා. அதற்காகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ඒ සුභාරංශියේ සාක්ෂිය වපුරනකොට ඒකට ඔබට ආත්මික වගේම මානසික අස්වැන්නත් යහපත් අස්වැන්න උන්වහන්සේ වෙනවා. சுபாரஞ்ச் இந்த சுவிசேஷத்தின் விதையை நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் மாம்ச பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை බය பெற்றுக்கொள்வீர்கள். වෙන්න එපා. ඔබගේ ජීවිතය ඔබගේ අවශ්‍යතාවයේදී දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් කෝමාරි ක්‍රියාත්මක වෙන්න මාර්ගාරී නම ඔබ සුභාරංශිය කතා කරන කෙනෙක්. பயப்பட வேண்டாம். உங்களுடைய தேவைகளின் போது அவர் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கவனமாக இருக்கிறார். ඔබේ පවුල ඔබේ නිවස ඔබගේ දරුවන් විනාශයට යන්නේ නැහැ. ඔබ සුභාරංශිය කතා කරන දෙමව්පියෝ නම්. உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் அழிந்து போவதில்லை நீங்கள் சுவிசேஷத்தை சாட்சி பகிரும்போது. ඒ සුභාරංචි වචන ඔබ වපුරලා බලන්න කොයි වගේ සමාදානකින් ඔබගේ ජීවිතේ පිරෙන්න යනවද කියන එක. சுவிசேஷத்தின் வார்த்தையை நீங்கள் விதைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது என்று. දෙවනියට සාක්ෂි දරන්න අවශ්‍ය කාරණේ තමයි මම දැන් පැහැදිලි කරගෙන ඉන්න යන්නේ. இரண்டாவதாக நாங்கள் சாட்சி கொடுக்க போகிற காரியத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ජීවිතේ ක්‍රියා කරන වචනය ඔබ සාක්ෂි දරන්න. உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற வார்த்தையை நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். මම මේක ටිකක් පැහැදිලி කරලා දේව වචනයට යන්නම්. அதை நான் விளங்கப்படுத்தி விட்டு தேவ வசனத்துக்கு செல்லுகிறேன். වචනය කියන එක අපිට සොයා ගන්න පුළුවන් දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන්. வசனத்தை நாங்கள் தேவனுடைய நாவினால் தெரிந்து கொள்ள முடியும். ඔව් දෙවියන් වහන්සේගේ කටෙන් අපිට වචනය සොයා ගන්න පුළුවන්. தேவனுடைய நாவிலே நம்முடைய வார்த்தையை தேடிக்கொள்ள முடியும். දෙවියන් වහන්සේගේ කටෙන් එළියට ආව වචනය අද දවසේ දේව වචනය කියලා අපි මේ බයිබලයේ සුද්ධ බයිබලයේ ලියා තියෙන එක දකිනවා. தேவனுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமம் என்று நாங்கள் காண்கிறோம். මේක පැහැදිලිද සභාව ඔබට? இது உங்களுக்கு விளங்கியதா சபையே? මේ වසරේ සාක්ෂි දැරීම තුල ඔබ කරන්න ඕන කාරණා දෙක තමයි දෙවියන් වහන්සේ මේ ඔබට කතා කරන්නේ. இந்த வருடத்தில் நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டிய இரண்டு காரியத்தை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். එතකොට උන්වහන්සේගේ කටින් එළියට ආව වචනේ ඔබ සොයාගන්නේ කොකෙන්ද? මේ දේව වචනේ නැමැති සුද්ධ බයිබලෙන්. தேவனுடைய வார்த்தை அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தையை நீங்கள் எப்படி தேடிக்கொள்ள வேண்டும்? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேடிக்கொள்ள දැන් வேண்டும். මගේ ප්‍රශ්නය මොකක්ද කියනවා නම් என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் දෙවියන් වහන්සේගේ කටෙන් එළියට ආව වචනය தேவனுடைய நாவிலிருந்து வெளியே வந்த வார்த்தை අද දවසේ මේ දේව වචනය නැමැති බයිබලය තුල විතරක් තිබ්බොත් ඇතිද? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரம் அந்த வார்த்தை இருந்தால் போதுமா? ඔබේ දෙවෙනි සාක්ෂි දැරීම ගැන තමයි මම මේ පැහැදිලි කරන්නේ. இரண்டாவது சாட்சியை விதைக்கிறதை குறித்து தான் இந்த நாளில் நான் விளங்கப்படுத்துகிறேன். දෙවියන් වහන්සේ
වහන්සේගේ වචනය මේ බයිබලේ විතරක් තිබ්බොත් ඔබට ඇතිද? தேவனுடைய வார்த்தை இந்த வேதாகமத்தில் மாத்திரம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமா? ඇයි ඔබ මේ වචනය කියවන්න අවශ්‍ය? ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க அவசியம்? කිතුණෝ ගොඩක් ඉන්නවා බයිබලේ කියවන්නේ. பரிசுத்தர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இந்த வேதத்தை வாசிப்பதில்லை. දවසට පරිච්ඡේදයක්වත් කියවන්නේ නැති කිතුණෝ ඉන්නවා. 2 அதிகாரத்தை கூட வாசிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ඔබ දන්නවද ඔබට සිද්ධ වෙන හානිය මොකක්ද මේකෙන් කියන එක? உங்களுக்கு வருகிற பாதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ඔබ කියවන එක අඩු නම් நீங்கள் வாசிப்பது குறைவாய் இருந்தால் වර්ධනය වීම එක අඩුයි. வளர்ச்சி அடைவது குறைவாய் இருக்கும். වර්ධනය වීම වෙන එක අඩු නම් வளர்ச்சி அடைவது குறைவாய் இருந்தால் ඔබගේ ආශිර්වාදය තමයි එහෙමම අඩු වෙන්න පටන් ගන්නේ. உங்களுடைய ஆசீர்வாதம் தான் குறையப்பட ஆரம்பிக்கப்படுகிறது. හුඟක් අයට දේව වචනය පොතේ තිබොත් ඇති. அநேகருக்கு இந்த வார்த்தை தேவ வார்த்தை பைபிளில் இருந்தால் போதும். ඒ පොත අපේ ගෙදර තිබ්බොත් ඇති. அந்த புத்தகம் எங்களுடைய வீட்டில் இருந்தால் போதும். නමුත් මම ඔබට කියන්නම් ஆனாலும் நான் உங்களுக்கு මේ சொல்லுகிறேன் අවුරුද්ද இந்த வருடத்தில் මෙන්න මේ දේව වචනය පොතේ නෙවෙයි ඔබගේ ජීවිතේ තියෙන දෙයක් බවට මාරු වෙන්න ඕන. இந்த வாழ்க்கையில் இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தை புத்தகத்தில் மாத்திரம் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அது மாறுதலாக வர வேண்டும். ඔබ මේක කියවලා ක්‍රියාවට දාන පුද්ගලෙක් වෙන්න මේ අවුරුද්ද ඔබ තීරණයක් ගන්න ඕන. நீங்கள் இந்த வார்த்தையை வாசித்து அதை கிரிகையில் போடுகிற மனிதராக இந்த வருடத்தில் நீங்கள் மாற வேண்டும். හුඟක් අය අවුරුද්ද මුල ඒගොල්ලෝ තීරණය කරනවා මං අරක අතාරිනවා මේක අතාරිනවා මගේ ජීවිතේ තියෙන වැරදි පුරුදු මං අතාරිනවා. அநேகர் புதிய வருடத்திலே இப்படிப்பட்ட பிழையான காரியம் அந்த காரியம் இந்த காரியங்களை நான் விட்டு விடுவேன் என்று தீர்மானம் எடுப்பார்கள். මම අධ්‍යාපනයෙන් මේ තැනට යන්න යනවා ඉතුරු කිරීමෙන් මේ තැනට යන්න යනවා කියලා හුඟක් අය තීරණ ගන්නවා. நான் படிப்பிலே என்னுடைய உயர்விலே இந்த இடத்துக்கு நான் செல்ல போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள். නමුත් කී දෙනෙකුට තීරණ ගන්න පුළුවන්ද මේ පොතේ තියෙන වචනය ස්වාමිනී මගේ ජීවිතේ මේ අවුරුද්දේ තියෙන්න යනවා. எத்தனை பேருக்கு தீர்மானம் எடுக்க முடியும் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட நான் தீர்மானம் எடுக்க போகிறேன். මේ පොතේ තියෙන වචනය ඔබගේ ජීවිතයට ඇතුල් වෙලා இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே வந்து ඒ වචනයට සාක්ෂියක් විදියට ඔබගේ ජීවිතය මේ වසරේ මාරු වෙන්න ඕන. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இந்த வருடத்திலே மாறப்போகிறது. ඔබ යම් කෙනෙක් එක්ක කතා කරනකොට நீங்கள் ஒருவரோடு பேசிக் ඔබ கொண்டிருக்கும் වචන 10ක් කතා කරනවා නම් நீங்கள் வார்த்தை 10 பேசும்போது අඩුම ගානේ දේව වචනේ තියෙන එකක් හරි ඔබ කියන්න. தேவ வசனத்தை ஒன்றாகிலும் நீங்கள் பேச வேண்டும். ඔබ යේසුස් වහන්සේ ගැන සාක්ෂි දරන්න ඕන පළවෙනියටම. நீங்கள் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் முதலாவதாக. දෙවනුව ඔබගේ ජීවිතේ තියෙන වචනේ ඔබ සාක්ෂි දරන්න. இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தேவ வார்த்தையை சாட்சி கொடுக்க මේ வேண்டும். සාක්ෂි දැරීම් දෙකම ඔබගේ ජීවිතේ යහපත් වැපිරීමක්ව තිබෙනවා. இந்த இரண்டு சாட்சிகளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல விதையாய் இருக்க போகிறது. ඉතින් කො මගේ ප්‍රශ්නෙට උත්තර සභාව. இப்பொழுது என்னுடைய கேள்விக்கு பதிலை கொடுங்கள். තරුණ ළමයි කියන්න. வாலிபர்கள் சொல்லுங்கள். තරුණ ළමයි වචන 10ක් කතා කරනකොට ඔබ දේව වචනේ කීයක් කතා කරනවද? අඩු ගානේ 10ට එකක් ඔබ කතා කරනවා. வாலிபர்கள் 10 வார்த்தை பேசும்போது எத்தனை வார்த்தை தேவனை குறித்து பேசுகிறீர்கள்? ஹல்லேலூயா. නේද? මේ ළඟදී ඇත්තටම පවුලේ යම් කිසි ප්‍රශ්නයක් ගැන නොහැදිලිකාරය කියන්නේ දෙවනාසි තුල නැති කෙනෙක් මා එක්ක කතා කළා. தேவனோடு இல்லாத ஒரு மனிதன் என்னோடு பேசினார். මේක මට කියන්න කෙනෙක් නෑ. මං හිතන ඔයත් එක්ක කිව්වොත් මට ලොකු නිදහසක් ලැබෙයි කියලා. මගේ හිත කියනවා ඒ නිසා තමයි මං මේක කියන්නේ කියලා. එයා වෙනම වෙලාවක් අරගෙන යම් දෙයක් කතා කළා. அதை கூறுவதற்கு ஒருவரும் இல்லை. உங்களிடம் சொன்னால் என்னுடைய இருதயம் தயவா இருக்கும் என்று நான் நினைத்து உங்களிடம் சொல்லுகிறேன் என்றார். ඉතින් හොඳ අවස්ථාව මට. அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு. එයා ඉදන්නේ මා එක්ක කතා කළේ. සමහරට මගේ පවුලේ යා වෙනසක් දැකලා වෙන්න ඕනේ. එයා මා එක්ක කතා කළා. ஏன் என்னோடு பேசினார் என்று தெரியாது. என்னுடைய குடும்பத்தில் உள்ள மாற்றத்தை அவர் பார்த்து பேசியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். මම පැයක් එයාත් එක්ක එයාගේ ප්‍රශ්නේ කතා කළා. நான் ஒரு மணித்தியாலம் அவரோடு அந்த பிரச்சனையை பேசினேன். ඒ පැයෙන් පැය කාලක් පමණ அந்த ஒரு மணித்தியாலத்திலே 15 நிமிடம் மாத்திரம் විනාඩි 15ක් විතර මම 15 நிமிடம் மாத்திரம் දෙවියන් වහන්සේ ගැනත් වචනය ගැනත් මං කතා කළා. நான் தேவனை குறித்தும் தேவ வார்த்தையை குறித்தும் பேசினேன். මං කිව්වා මාව මාරු කළේ මගේ පවුල මාරු කළේ වචනේ. என்னை மாற்றினது என் குடும்பத்தை மாற்றினது இந்த வார்த்தை. ඒගොල්ලෝ බයිබලේ දන්නේ නැහැ. அவங்களுக்கு இந்த வேதத்தை குறித்து தெரியாது. නමුත් මට ආව අවස්ථාවේ මම දෙවනාසගේ වචනේ මෙහෙම කියනවා. අපි ඒක තමයි මේ විදියට කරන්නේ. වචනේ මෙහෙම කියනවා. ඒකයි අපි මේ විදියට කරන්නේ කියලා මම ගොඩක් වචන කතා කරන්න ගත්තා. எனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்திலே நான் தேவனுடைய வார்த்தையை குறித்து இந்த வார்த்தையில் உள்ள மாற்றத்தை குறித்து நான் அவரோடு உரையாடினேன். ඉතින් තරුණ ඔබ ඔබගේ මිත්‍රයෝ සමග வாலிபர்களாகிய நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு නැත්නම් ඔබ මවක් නම් පියෙක් නම් ඔබගේ සමාජය අය සමග நீங்கள் தகப்பனாயிருந்தால் தாயா இருந்தால் நீங்கள் வாழும் அந்த சமுதாயத்திலே ඒගොල්ලෝ මොනවා
කතා කළත් ඔබට කමක් නැහැ. அவர்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு அவசியமில்லை. ඔබට අනුග්‍රහය දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. ඔබ වචනයේ සාක්ෂි දරන්න. உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் சாட்சி கொடுப்பதற்காக வார்த்தையை. ආමේන්. ஆமென். මේක ඔබගේ ප්‍රතිඵල ඔබගේ ජීවිතේට නැවත වාරයක් එන්නා වූ අස්වැන්න එන්නා වූ කාරණාවක්ව තිබෙනවා සභාව. இதுதான் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. ඔබ බලන්න එළිදරව් 24. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். තවද සිංහාසනය දුටුමි. ඔහු එහි ඉඳගත්තෝය. විනිශ්චයද ඔවුන්ට දෙන ලද්දේය. තවද යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය නිසාද යේසුස් වහන්සේගේ වචනය නිසාද හිස් කපා දමනු ලැබුවන්ගේද මුර්ගයාටවත් උගේ රූපයටවත් නමස්කාර නොකළා වූ උගේ සලකුණ Tamanගේ නළලවලත් අත්වලත් නොලැබුවා වූ තැනැත්තන්ගේ ආත්මයන් දුටුමි. ඔහු ජීවත්ව ක්‍රිස්තුස් වහන්සේ සමග අවුරුදු 1000ක් රජකම් කළෝය. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரைகளை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். දැන් කී දෙනෙක්ට මේ වචනේ තේරෙනවද? இந்த வார்த்தை விளங்குகிறது. මේ වචනෙන් පස්සේ මම දේශනාව අවසන් කරන්න. නමුත් කොටසක් තියෙනවා මම ඒක ලබන සතියේ කියා දෙන්න. இந்த வார்த்தையோடு என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறேன். இன்னும் மிகுதியான அடுத்த வாரம் நாங்கள் பார்ப்போம். එළිදරව් පොතේ කතා කරනවා வெளிப்படுத்தல் புத்தகத்திலே பேசப்படுகிறது. සුද්ධ යොහාන් பரிசுத்த யோவான் ඔහු කියනවා සිංහාසන මම දැක්කා. நான் சிங்காசனத்தை நான் கண்டேன். ඔබ මතක තියාගන්න අපේ මාතෘකාව මොකක්ද? சாட்சிය වපුරන්න. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய தலைப்பு சாட்சியை விதைப்பது. සිංහාසන මම දැක්කා. சிங்காசனத்தை நான் கண்டேன். ඔබ හොඳට අහුම්කම් දෙන්න. මේ දේශනාවේ හරය නැත්තම් අර්ථය මේ පදේ තුල තියෙනවා. இந்த பிரசங்கத்தில் உள்ள அர்த்தம் இந்த வார்த்தையில் இருக்கிறது. மிகவும் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். යොහාන් කියනවා මම සිංහාසන දැක්කා. யோவான் சொல்லுகிறார், நான் சிங்காசனத்தை கண்டேன். සියලු දෙනා මේ සිංහාසන මත වාඩි වුණා. அவைகளின் மேல் எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். විනිශ්චයද ඔවුන්ට දෙන ලද්දේය. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி. හරි, සිංහාසන තිබුණා. හැමදෙනාම සිංහාසනවල වාඩි වුණා. විනිශ්චය ඔවුන්ට දුන්නා. சிங்காசனத்தை பார்த்தேன். சிங்காசனத்தில் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ඊට පස්සේ යොහාන් දකිනවා යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය නිසාත් அந்த இடத்துல யோவான் காண்கிறார், இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம், වචනය නිසාත් தேவனுடைய வார்த்தை வசனத்தின் நிமித்தம் හිස්ස කපා දමපු අයගේ ආත්මය, ஆத்துமாக்களையும், ඒ කියන්නේ යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය සහ වචන නිසා බෙල්ල කපපු අයගේ ආත්ම යොහාන් දකිනවා. தலையை வெட்டினவர்கள், அவருடைய தேவனுடைய வார்த்தையின் சாட்சிக்காக தலை வெட்டப்பட்டவர்களை யோவான் காண்கிறார். දැන් මෙතන ඉන්න කාටත් වචනයත් සාක්ෂියත් දරන්න ගිල බෙල්ල කපන්න සයිස් එකක් ආවේ නැහනේ කාටත්. இந்த இடத்திலே தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு யாருக்கும் சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரவில்லை தானே? ඔබ හොඳට මතක තියාගන්න ඔබ ඉන්නේ කරුණාවේ කාලේ. நீங்கள் மிகவும் கவனமாய் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், கிருபையின் காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். මේ ස්ථානේ කතා කරන්නේ අන්ත ක්‍රිස්තුස්ගේ නැත්තම් අන්තිම මහා පීඩා කාලය. இந்த இடத்துல கூறப்படுகிறது அந்தி கிறிஸ்து கடைசி போராட்டத்தின் காலத்திலே. එතකොට මේ සාක්ෂිය වචනය සහ යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය සහ වචනය නිසා හිස්ස කබා දමපුවාගේ ආත්මය යොහාන් දකිනවා. இயேசுனுடைய சாட்சிக்காக வார்த்தைக்காக கழுத்தை வெட்டினவர்களை யோவான் காண்கிறார். ඒ වගේම තමයි මේ මිනිස්සු මහා පීඩා කාලය තුල அவர்கள் மிகவும் கஷ்டமான காலத்தில் මුර්ගයාගේ ලකුණ නළලේවත් දකුණතේවත් ගත්තේ නැහැ. மிருகத்தின் காரியங்களை அவருடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளவில்லை. උගේ රූපයට නමස්කාර කළෙත් නැහැ. அந்த மிருகத்தின் சுரூபத்தை அவர்கள் வணங்கவில்லை. නමුත් ඔවුන් යම් පීඩා තුල ගිහිල්ලා සාක්ෂිය නිසා වචනය නිසා මිය ගියා වූ අයව සිටිනවා. ஆனால் அவர்கள் வார்த்தை கூடாகவும் சாட்சி கூடாகவும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். මේ පදේ අන්තිමට කියනවා ඔව්හු ජීවත්ව, அவர்கள் வாழ்ந்து, ඒගොල්ලෝ මැරුණා. නමුත් මෙතන කියනවා නෑ, ඒගොල්ලෝ ජීවත්ව அவர்கள் உயிர்த்து ක්‍රිස්තුස් වහන්සේ සමග
கிறிஸ்துவோடே கூட දහසක් අවුරුදු කාලේ ඔවුන් රජකම් කරන්නට යනවා. 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று கூறப்படுகிறது. මේක කරන්න යනවත් නෙමෙයි කළෝය කළා කියලා තමයි කියන්නේ. செய்தார்கள் என்று தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. දැන් ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள், මිනිස්සෙකුගේ ජීවිතේ மனிதனுடைய வாழ்க்கையிலே සාක්ෂිය නිසා சாட்சிக்காக, දෙවියන් වහන්සේගේ වචනය නිසා தேவனுடைய வார்த்தைக்காக යම් යම් පීඩාවලට ඒ පුද්ගලයා මුහුණ දුන්නාද சில கஷ்டமான காரியங்களுக்கு அவன் முகம் கொடுப்பானாயிருந்தால், සමහර විට ඔහු ඉන්න ස්ථානයේ ඔහුට යම් යම් දේවල් නැති වෙලා ගියාද அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே எல்லா காரியங்களும் இழந்து போயிருந்தால், ඒක ඒ පුද්ගලයාට අලාභයක්ව තිබෙනවාද? அது அவனுக்கு நஷ்டமாயிருக்குமா? ඔබ යේසුස් වහන්සේ පිළිගත් එක ඔබට අලාභයක් වුණාද? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு நஷ்டமாயிருக்கிறதா? මනුෂ්‍ය ඔබව එපා කළාද? மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ඔබේ ප්‍රොමෝෂන් එක ඔබ ක්‍රිස්තියානි කියලා ඕන් නැති කළාද? உங்களுடைய உயர்வை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று இல்லாமல் செய்தார்களா? හොඳට හිටපු මිත්‍රයෝ ඔබට නැති වුණාද? நன்றாய் இருந்த நண்பர்கள் உங்களுக்கு இல்லாமல் சென்றார்கள். ලෝකයටත් ඔබටත් තියෙන වෙනස නිසා ලෝකය ඔබව එපා කළාද? உலகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தினாலே உலகம் உங்களை வெறுத்ததா? මේ මිනිහා වචන 10ක් කතා කළොත් වචන දෙකක්ම බයිබලයේ තියෙනවා කියවනවනේ කියලා ඔබව අයින් කළාද? இந்த மனிதன் 10 வார்த்தை சொன்னான், வேதத்திலிருந்து 2 வார்த்தை கட்டாயம் பேசுவான் என்று உங்களை ஒதுக்கினார்களா? කොයි ආකාරයේ පීඩාවක ඔබ ගියත් ඔබ යම් යහපත් බීජයක් වැපරුවා වූ මනුෂ්‍යන්ව සිටිනවා. எந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு சென்றாலும் நீங்கள் நல்ல விதையை விதைக்கிற ஒரு மனிதராய் இருக்கிறீர்கள். නමුත් පීඩාවට බයේ ஆனால் கஷ்டத்துக்கு பயமாயிருந்து, ලැජ්ජාවට බයේ நீங்கள் வெட்கத்துக்கு பயந்து, ඔබ වචනය සහ සාක්ෂිය වපුරන්නේ නැතුව සැඟවී සිටියා නම් நீங்கள் வசனத்தையும் சாட்சியையும் பகிராத ஒளிந்திருப்பீர்களானால், කවදාවත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබ අස්වැන්න ලබා ගන්න යන්නේ නැහැ. நீங்கள் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பதாக அறுவடையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். දැන් බලන්න நீங்கள் பாருங்கள், සමහර විට சில சந்தர்ப்பங்கள் ස්වාමීන් වහන්සේ නිසා தேவனுக்காக ඔබට ඉඳගන්න පුටුවත් සමහර වෙලාවට අහිමි වෙලා යන්න ඇති. நீங்கள் அமர்ந்து கொள்ள ஒரு கதிரை கூட இல்லாமல் போயிருக்கும். ගෙදර පුටුවත් කැඩිලා යන්න ඇති. அந்த இடத்திலே கதிரை உடைந்து போயிருக்கலாம். පුටුවෙන් වැටෙන්න ඔබට පහර වැදිලා ඇති. அந்த கதிரையில் நீங்கள் விழக்கூடியதான பாதிப்பு මේ ஏற்பட்டிருக்கலாம். එල්ලිදරව් පොතේ කතා කරන අය ගත්තා නම් இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே பேசுகிறவர்களை எடுத்துக்கொண்டால், උන්වහන්සේ නිසා ගොඩාක් පීඩාවට ඔවුන් අහු වුණා. தேவனுக்காக அநேக உபத்திரவங்களை නමුත් பெற்றுக்கொண்டார்கள். පොළවේ මොන දේ ඔවුන්ට නැති වුණත් அவர்கள் இந்த பூமியிலே என்ன காரியத்தை இழந்தாலும், නේද සමහරට ඔබට ගෙදර පුටුවත් නැති වෙන්න වෙලාව ඇති සමහර විට. உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு கதிரை இல்லாமல் போன சந்தர்ப்பங்கள் இருக்கும். නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ஆனால் தேவனுக்காக, සාක්ෂිය උදෙසා சாட்சிக்காக, වචනය උදෙසා வசனத்துக்காக යම් කාරණා ඔබට අහිමි වුණාද? எந்த காரியம் உங்களை விட்டு இழக்கப்பட்டதோ, මෙතන කියනවා ඒ අහිමි වීමට හරියන විදියට සිංහාසන දෙවියන් වහන්සේ ඔවුන් මැදේ තැබුවා. நீங்கள் இழந்து போன காரியத்துக்கு ஏற்ற சிங்காசனத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். කී දෙනෙක් ඔබගේ සිංහාසනය මේ උදෑසන දකින්නවද? எத்தனை பேர் இந்த காலை வேளையில உங்களுடைய சிங்காசனத்தை காண்கிறீர்கள்? කී දෙනෙක් ඔබට ලැබෙන්න යනා වූ විනිශ්‍යාසන නැත්තම් සිංහාසන අධිපතිකම ඔබ දකින්නවද? நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு கிடைக்க போகிற நியாய தீர்ப்பையும் சிங்காசனத்தை குறித்து කී நினைக்கிறீர்கள்? දෙනෙක්ගේ අහිමි වීම තියෙනවා නමුත් ඒ අහිමි වීම තුලින් எத்தனை பேருக்கு இழப்பு இருக்கிறது? அந்த இழப்பு கூடாக ඔබට දෙවියන් වහන්සේ දෙන්න යනා වූ දහසක් අවුරුදු රජකම් කාලය ඔබ දකින්නවද? எத்தனை பேர் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற 1000 வருட ஆட்சியை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்கள்? මෙතන කතා කරන්නේ අනාගතයේ සිද්ධ වෙන්න යන ආත්මික ආශිර්වාද ගැන. இந்த இடத்துல பேசப்படுகிறது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து. හැබැයි ඔබ මතක තියාගන්න මෙතන කතා කරපු ඒ බෙල්ල කපා දාපු අය අවසාන කාලේ මහත්තු පීඩා කාලේ නැත්තම් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙසා වේද සාක්ෂිකාරයෝ හැටියට නේද? ජීවිතෙන් වන්දි ගෙවපු අය. இந்த இடத்திலே கழுத்து வெட்டி மரித்தவர்கள் 1000 வருட ஆட்சியிலும் அந்த உபத்திரவத்திலும் அவர்கள் ராஜரிகம் பண்ண போவதை நீங்க காண்பீர்கள். හැබැයි ඒ අයගේ විපාකේ ඒ ආකාරයට වුණාට அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் ඔබගේ ජීවිතේ මේ පොළවටත් අනාගතයටත් සදා කාලයටත් දෙවියන් වහන්සේ සාක්ෂි දැරීම තුළ ආශිර්වාද කරන්නට இந்த යනවා. பூமியிலும் எதிர்காலத்திலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி கொடுக்கிறவராய் ඔබ இருக்கிறார். මතක තියාගන්න සභාව ඔබව ආශිර්වාද කරන්නේ මිනිස්සයෝ නොවේයි. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களை ஆசீர்வதிப்பது மனிதர் அல்ல. නිතර දෙවියන් වහන්සේ බලන ඔබ උන්වහන්සේ ඉදිරියේ අවංකද? அவர் மிகவும் அதிகமாய் பார்ப்பது நீங்கள் அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறீர்களா? ඔබ ගැලවීමට ඔබ තුල තියෙන ගැලවීමට ඔබ අවංකද? நீங்கள்
பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்குள் உண்மையா இருக்கிறீர்களா? ඔබ මේ දෙවියන් වහන්සේගේ වචනයට අවංකද? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறீர்களா? ඔබ ගැලවීමත් වචනයත් சாட்சி දරන කෙනෙක්ද? நீங்கள் ரட்சிப்பையும் தேவ வார்த்தையும் சாட்சி கொடுக்கிறவரா? දෙවියන් වහන්සේ මේ දේවල් බලනවා සභාව. தேவன் கட்டாயமாக இந்த காரியத்தை பார்ப்பார். ඒ අනුව තමයි ඔබගේ ජීවිතේ මේ වසර ආශිර්වාද වෙන්න යන්නේ. அதற்கு பிரகாரமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் ஆசீர்வாதம் ඒ பெறப்போகிறது. ආකාරයට අනුව තමයි ඔබගේ ජීවිතේ දිගටම ආශිර්වාද වෙන්න යන්නේ. அந்த பிரகாரமாக தான் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ඔබගේ ජීවිතය දෙවියන් වහන්සේට සාක්ෂියක් වෙන්න ඕන. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். කී දෙනෙක් කියනවාද උන්වහන්සේගේ වචනයට අනුව ජීවත් වෙලා සාක්ෂි දරලා මං උන්වහන්සේට ආශිර්වාදයක් எத்தனை වෙනවා. பேர் சொல்ல முடியும் அவருடைய வார்த்தைக்காக நான் வாழ்ந்து சாட்சி கொடுப்பேன் அவருக்காக? උන්වහන්සේගේ වචනය කියන උසස් වීම එන්නේ උන්වහන්සේ වෙතින්. அவருடைய வார்த்தை கூறுகிறது உயர்வு வருகிறது அவரிடத்திலிருந்து. සමහරට යේසුස් වහන්සේ නිසා ඔබ පහතට කවුරු හරි තල්ලු කරා නම් ඔබ බය වෙන්න එපා. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்காக உங்களை கீழே யாராவது தள்ளினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். උන්වහන්සේගේ වචනේ යහපත කතා කරලා මිනිස්සු ඔබට මූණ හැරෙවුවා නම් ඔබ බය වෙන්න එපා. நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நன்மையை பேசும்போது அவர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ඔබ යහපත් බීජය වපුරලා ඉවරයි. நீங்கள் நல்ல விதையை விதைத்து முடிந்தாயிற்று. ඒකට යහපත් අස්වැන්න දෙවියන් වහන්සේ දෙනවද නැද්ද? அதற்கான நல்ல அறுவடையை கர்த்தர் தருவாரா இல்லையா? අපි නැගිටිමු. நாங்கள் எழுந்து ඔබ අමතක කරන්න එපා ඔබ කිතුණුවෙක්. நீங்கள் மறந்து விட வேண்டாம் நீங்கள் ඔබ கிறிஸ்தவர். ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන කිතුණුවෙක්. நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒரு கிறிஸ்தவன். ඔබ ලෝකේ මනුෂ්‍යයන්ට බය වෙන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு பயப்பட அவசியம் ඔබ இல்லை. කතා කරන්නේ යහපත් කුරුසිය ආරංචිය නම්. நீங்கள் பேசுவது நல்ல යහපත් කුරුසියේ ආරංචිය නම්. நல்ல சிலுவையின் சுவிசேஷமானால் ඔබ කතා කරන්නේ යහපත් දෙවියන් වහන්සේගේ වචනය නම්. நீங்கள் பேசுகிறது நல்ல தேவனுடைய வார்த்தையானால் ඒකට අදාළ සියලු ආශිර්වාද ආත්මික ලෝකයේ ඔබට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නිදහස් වෙනවා. அதற்கான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து விடுதலையாக போகும். මම දන්නවා සුභාරංචියට කට අරින්න නැතුව ගොඩාක් අයගේ ජීවිතේ ආශිර්වාද වැහිලා. நான் எனக்கு தெரியும் சுவிசேஷத்திலே பேச முடியாதபடி அநேகருடைய நாவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. මම දකිනවා ගොඩාක් අය වචනය සාක්ෂි දරන්න නැතුව වචනය අනුව ජීවත් වෙන්න නැතුව ඒ අයගේ ජීවිතේ ආශිර්වාද වැහිලා. எனக்கு விளங்குகிறது அநேகருடைய வசனத்துக்காக சாட்சி கொடுக்காம வசனத்தை சாட்சி பகிராமல் அவருடைய வாழ்க்கை ඔබ மூடப்பட்டிருக்கிறது. සිතන්න ඔබගේ ජීවිතේ ඔබ අන්තිමට ස්වාමීන් වහන්සේ ගැන අන්තිමට දේ වචනය නොදන්නා අයට නොයදිලිකාරයන්ට කතා කරපු දවස් ඔබ කවදද? நீங்கள் நினைத்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனை குறித்து தெரியாதவர்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை பேசினது எப்போது என்று நினைத்து பாருங்கள். සාක්ෂි දැරීම තුල බලය ඒ තියෙනව බලය මගේ සභාව ඔබ ඔබගේ ජීවිතේ අත්දකින්න පටන් ගන්න ඕන. சாட்சி கொடுப்பதில் உள்ள வல்லமையை அந்த தேவ வார்த்தையில் உள்ள வல்லமையை சபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். ඔබ සාක්ෂි දරන්න ඔබගේ ජීවිතේ යහපතත් සමාදානයත් ඔබගේ පිටිපස්සෙන් දුවගෙන යනවා. நீங்கள் சாட்சி கொடுக்க ஆசீர்வாதமும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கை பின்னே ஓடி வரும். ඔබ උන්වහන්සේ වෙනුවෙන් කට අරිනකොට උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් දොරටු අරින්න යනවා. நீங்கள் தேவனுக்காக நாவை திறக்கும் போது அவர் உங்களுக்காக கதவை திறப்பார். ඔබ අත තබන දේ තුල සාපේ කවදාකවත් හම්බෙන්න යන්නේ නැහැ. ඔබ දන්නේම නැති ආකාරයට ඉහළින් ආශිර්වාද ලබන්න நீங்கள் යනවා. கையிட்டு பிரயாசப்பட்ட காரியத்தில் எந்த நஷ்டம் வரப்போவதில்லை. மேலே இருந்து எல்லா காரியம் ஆசீர்வாதமாய் மாறும். සාක්ෂි දරන්නව මනුස්සයාගේ ජීවිතේ බලයක් ගින්නක් තබන පිණිස දෙවියන් වාසේ පොරොන්දු වෙනවා මේ උදෑසන. சாட்சி கொடுக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகமும் அக்கினியும் நிரம்பும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். මනුෂ්‍ය ඔබට විරුද්ධව සිටියත් ඔබ වැටෙන්න යන්නේ නැහැ සභාව. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தால் நீங்க விழப்போவதில்லை. ඔබ මේ කපා ගැනීම කපා ගන්න ඔබ යහපත් බීජය වපුරන්න අද දවසේ තීරණයක් ගන්න. நீங்கள் இந்த மாற்றங்களை பெறுவதற்கு நல்ல விதையை விதைக்க நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். ඔබ කපා ගන්න යනවා. நீங்கள் அறுவடை செய்ய ඔබ போகிறீர்கள். කපා ගන්න යනවා. நீங்கள் அறுவடை செய்ய ඔබ போகிறீர்கள். යහපත් ප්‍රතිඵල ලබා ගන්න යනවා. நீங்கள் நல்ல எதிர்பார்ப்பான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ඔබගේ ජීවිතේ බය නැතුව ඔබ මුඛය අරින්න කට අරින්න උන්වහන්සේ උදෙසා. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயப்படாமல் நீங்கள் நாவுகளை திறங்கள் தேவனுக்காக. අද දවසේ ඔබට වැසුණා දොරටු ස්වාමීන් වහන්සේ අරින්න යනවා. இன்றைய நாளிலே உங்களுக்கு மறைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட ඔබට போகிறது. ඇති බාධා සියල්ල ඉවත් වී යන්ට යනවා. எல்லாம் இருக்கிற தடைகள் உடைந்து போக මේ போகிறது. මොහොතේ ඔබ උන්වහන්සේට নমස්කාර කරමින් ස්තුති කරන්න. நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் அவரோடு ආරාධනය செய்து நன்றி ඔබ ස්තුති சொல்லுங்கள். කරන්න පටන් ගන්න. நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ඔබගේ සාක්ෂි දැරීම ඔබගේ ජීවිතයේ ආශිර්වාදයක් විදියට මාරු වෙන්න යනවා நீங்கள் සභාව. சாட்சி கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது. ආශිර්වාදයක් විදියට